வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் மிட்சன் கம்பெனியில் புதுசாக ஆடியோ எக்ஸ்ட்ராக்டர்னு போட்டு HDMI RC ஆப்டிக்கல் கோஎக்சல் சப்போர்ட்டோட டீகோடர் பாக்ஸ் ஒன்று மார்க்கெட்டில் வந்திருக்கு. இப்போ இந்த பாக்ஸை உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டி இந்த பாக்ஸ் எப்படி இருக்குது என்னென்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதான் அந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் லுக்கு. இது பேக் சைடு எப்படி இருக்கும். இதில் ஆக்ஸ் இன்புட்டு, கோஎக்சல் இன்புட்டு, ஆப்டிக்கல் இன்புட்டு, அதே மாதிரி HDMI ARC இன்புட்டு கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பவர் பார்த்தீங்கன்னா DC 5 வோல்ட்டு ஃபோனுக்கு யூஸ் பண்ணுவோம்ல சார்ஜர், அதுவே நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து 5.1 அவுட்டு. இதுலேயே பார்த்தீங்கன்னா USB போர்ட்டு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து பிக் சைஸில் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த பாக்ஸு எப்படி இருக்குது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாக்ஸை நான் வாங்கி செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்ததில் இது ஒரிஜினல் டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% சப்போர்ட் பண்ணாது. இது ஒன்லி PCM ஆடியோ மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். இப்போ நீங்கள் இன்புட்டில் ஆப்டிக்கலோ கோஎக்சலோ நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ளூரே பிளேயர் வச்சுருந்தீங்களோ அல்லது ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸோ ஒரு ஆண்ட்ராய்டு LED டிவி வச்சுருந்தீங்கனாலும் அதுலேருந்து ஆப்டிக்கலை விட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் இதில் கொடுத்தாலுமே நீங்கள் செட்டிங்ஸை பொறுத்தளவுக்கு PCMங்கிறத செட் பண்ணால் தான் இது ஆடியோவே இன்புட் ஆகுது. நீங்கள் அது இல்லாமல் SPDI ஆன் பண்ணிவிட்டு மல்டியோ அல்லது ஆட்டோவோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் நீங்கள் மாற்றினீங்கன்னா இது ஆடியோவே இதில் பார்த்தீங்கன்னா வராது. என்ன காரணம்னா ஒரிஜினல் 5.1 ஆடியோ சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்டிக்கல் கோஎக்சலில் பார்த்தீங்கன்னா 5.1 இன்னு உங்களுக்கு வேலை செய்யும். இதை பொறுத்தளவுக்கு PCM ஆன் பண்ணால் மட்டும்தான் ஆடியோ வருது. அப்படிங்கும்போது இது ஒரிஜினல் 5.1 சப்போர்ட் பண்ணாது. நார்மலாக நம்ம ஒரு USB பென்ட்ரைவ் போர்டோ அதோடு சேர்ந்து ஒரு ஆப்டிக்கல் டு அனலாக் கன்வெர்ட்டர் வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த சேம் ஃபார்மேட்டு தான் இதில் வந்து ஒரிஜினல் ப்ரோலாஜிக் ஃபங்க்ஷன் கூட இதில் இல்லை, ஒரிஜினல் ஃபங்க்ஷன்லாம் இல்லை. 2 சேனல் இன்புட் ஆச்சுன்னா 6 சேனல் வரும். ஆனால் ஒரிஜினல் ஆடியோ வருதானா வராது. ரெண்டாவது ஒரு மெயினாக ஒரு ஃபால்ட் என்னென்னா, இதை நீங்கள் ஆன் பண்ணாவே ஆம்பிளிஃபையரில் பயங்கரமான ஒரு நாய்ஸ் வருது, ஒரு நாய்ஸ் வருது. அது மெயினான ஒரு கம்ப்ளைண்ட்டு. நம்ம ஒரு ஆடியோ கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, ஆடியோ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அதோட சேர்ந்து அந்த நாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துகிட்டே இருக்குது. ரெடிமேட் ஹோம் தேட்டர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் 5.1 வேணாம், எனக்கு ஒரு 5-6 சேனல் வந்தால் போதும், சவுண்டு வந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரிஜினல் 5.1 டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் இந்த மாதிரி சவுண்டு இதில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாக்ஸ் உங்களுக்கு செட் ஆகாது. இப்போ உங்களுக்கு இதை ஆன் பண்ணி உங்களுக்கு ஒரு சின்ன ஆம்பிளிஃபையரில் அந்த நாய்ஸை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அடுத்து இதுலேருந்து உங்களுக்கு இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு மட்டும் வயரஸ் எடுத்துக்கலாம். அதை இந்த ஆம்பிளிஃபையரில் ஆடியோ இன்புட்டில் கொடுத்துக்கலாம். இப்போ இதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ ப்ளூடூத் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு அந்த சவுண்டு காட்டுற பாருங்க. சரிங்களா? சவுண்டு கேட்குதுங்களா? ஒரு மாதிரி வித்தியாசமான சவுண்டு வருது பார்த்தீங்களா? இன்றைக்கி வால்யூமை 1ல் வச்சுட்டேன். அந்த சவுண்டு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ஆம்பில் வால்யூம் குறைச்சிக்கலாம். ஆம்பில் வால்யூம் குறைச்சிட்டேன். ரெண்டாவது இதுக்கு கொடுத்துருக்க ரிமோட்டை பாருங்கள். நீங்களே ரிமோட்டை பார்த்தீங்கன்னா சாதாரண USB போர்டுக்கு கொடுத்துருக்க ரிமோட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயே 5.1 2.1 பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நார்மல் 6 சேனல் அவுட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற ஆடியோ எக்ஸ்ட்ராக்டர் மட்டும்தான் இது வேலை செய்யுது. ஒரிஜினல் 5.1 டால்பி டிஜிட்டலோ டிடிஎஸோ இது மாதிரி எதுவுமே இதில் சப்போர்ட் பண்ணல நண்பர்களே. பாக்ஸை பொறுத்தளவுக்கு நான் செக் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லாமே ஃபங்க்ஷனாக நினச்சி நீங்கள் அந்த பாக்ஸ் வாங்க நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு திருப்திப்படாது. இந்த பாக்ஸோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்கிறாங்க, 2800ங்கிறாங்க, 2600ங்கிறாங்க, சில இடத்துல 2000ங்கிறாங்க. ஆனால் இது அந்தளவுக்கு ஒர்த்தபிள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒர்த்தபிளே கிடையாது. சரி, இந்த பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு HDMI வயர் கொடுத்துருக்காங்க, ஒரு டேட்டா கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க.
மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 40 ரூபாய்க்கு ரிமோட் வாங்கும்ல, அதே சேம் மாடலில் தான் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏஆர்சி, ப்ளூடூத்து, ஆப்டிக்கல், கோஆக்சியல் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மாற்றினோம்னா ஏஆர்சி, பிடி, அதாவது ப்ளூடூத்து, ஆப்டிக்கல், கோஆக்சியல். ஒரு ரசனையோடு இதை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரிஜினல் 5.1 நம்மளுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, இது உங்களுக்கு நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணலை. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.